ஹை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து எப்படி மாலி ப்ரீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷனாக அந்த பிளான்ஸ் வந்து எப்படி க்ரோ ஆயிருக்குன்னு காட்டியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா இது அந்த பிளான்ஸ் வச்சு 2 days ஆச்சு. அதில் தண்ணி கொஞ்சம் கலங்கியிருக்கும். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. இப்போ வந்து பிளான்ஸ் வந்து பழையபடி நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து மாலிஸ் ப்ரீடிங்காக விட்டுருக்கேன். ஏன்னா மாலிஸ் இந்த மாதிரி லைவ் பீரர்ஸ் எது ப்ரீட் பண்ணணுனாலும் மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ட்ஸு இல்லைன்னா ஏதோ ஒரு ஷேடான ஏரியா இருக்கணும். இதில் வந்து மாலிஸ்க்கான ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா பிளான்ஸ் வைக்கிறதுல பிளான்ஸோட அந்த அழுகிற பிளான்ஸு அது மேலே வளர்கிற ஆல்கே இதெல்லாம் நல்லாவே சாப்பிட்டுக்கும். நீங்கள் ஃபுட்டு வந்து கம்மியாக கொடுத்தாலே போதும் மாலிஸ் பொறுத்த வரைக்கும். இதில் வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ப்ரீட் பண்ண வெரைட்டியில் 2 தான். ஒன்று வந்து லைவ் பேரர்ஸ், இன்னொன்று எக்லேயிங்கில் மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ரீடிங் டெக்னிக் அதெல்லாமே. இது வந்து லைவ் பேரர்ஸ் தான் வந்து பிக்னர்ஸ்க்கான ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிறது ஏஞ்சல் டெயில் மாலிஸு. இது வந்து பலூன் வெரைட்டி, நல்லாவே பெரிய சைஸில் வரும். ப்ளஸ் வந்து டெயில் வந்து நல்லா ஃபோக்கோட நல்லா லென்த்தாக வரும். கிட்டத்தட்ட பாடி சைஸில் மோர் தென் ஆஃப் த சைஸ்க்கு டெயில் இருக்கும். இந்த வெரைட்டி இன்னும் மார்க்கெட்டில் வரல. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலயமா ஒரு 1 year பேக் இம்போர்ட் பண்ணுற சான்ஸ் கிடச்சி நான் இது பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ப்ளஸ் எந்தளவுக்கு இந்த வாட்டர் க்ரீன் வாட்டராக இருக்கோ அந்தளவுக்கு மாலியோட நல்ல க்ரோத் இருக்கும். ப்ளஸ் வந்து மாலிஸில் வந்து ஒரு ப்ளஸ் அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வாட்டர் சால்ட்டியாக இருந்தாலும் மாலிஸ் வந்து ஈஸியாக அதில் வந்து அடாப்ட் ஆகிக்கும். நல்ல ஹை சால்ட் வாட்டரில் நல்லாவே இதாகும். ஒரு சில வந்து அந்த மெரைன் ஃபிஷ்ஷஸில் ப்ரீடேட்டர் ஃபிஷ்ஷஸ் ப்ரீட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி மாலிஸ் வந்து ஈஸியாக லைவ் ஃபுட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது லைவ் ஃபுட்டு தான் வந்து இப்போ மெரைன் ப்ரீடேட்டர்ஸ் வந்து ஈஸியாக சாப்பிடும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு மெரைன் ப்ரீடேட்டர்ஸ்க்கு வந்து மெயின் லைவ் ஃபுட்டு தான். அதோட அடிஷ்னலாக வந்து நம்ம நார்மல் ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்து பழக்க முடியும். நிறைய பேர் அது ட்ரை பண்ணி கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிஸில் சொல்கிறேன். அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாலிஸ் தான். ஏன்னா மற்ற மெரைன் ஃபிஷ்ஷஸோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். அந்த ஃபிஷ்ஷஸை ஃபீட் பண்ணால் வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப ப்ராப்ளம் வரும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபிஷ்ஷஸை மாலிஸை ப்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு மாலிஸ் ஒரு பீஸே வந்து 5 rupees 10 rupees கிடைக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி ரேர் வெரைட்டிஸ்லாம் பீஸ் வந்து 60 100 120 அது வரைக்கும் கூட போகும். மாலியோட மேக்ஸிமம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு 100 120 தான். அதுக்கு மேலே மார்க்கெட்டில் இப்போ நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் எதுவும் கிடையாது அதுக்கு மேலே காஸ்ட்லியாக. ஏன்னா வந்து நீங்கள் நிறைய பேர் மாலிஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பெட்டு வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க ஃபஸ்ட்டு மாலிஸ் தான் ஃபஸ்ட்டு வளர்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க்லேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு குட்டியெல்லாம் பிரிச்சுட்டு ப்ளஸ் அடல்ட்டையும் பிரிச்சுட்டு, ஏன்னா வந்து இப்போ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டேங்க்கை வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு மெயின்டெனன்ஸ் டைம் தான் அது. அதுவும் இல்லாமல் பிளான்ட்ஸ் புதுசாக வைக்கங்காட்டி அந்த லில்லி வந்து ரீபாட்டிங் பண்ணங்காட்டி இந்த மாதிரி இதாக இருக்குது, தண்ணி வந்து ரொம்ப கலங்கியிருக்கு. அதனால் இப்போ தண்ணி சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து ப்ளஸ் நான் அடிஷ்னலாக உள்ளே வந்து ஒரு டேங்க் கிளீனர் விட்டுருக்கேன். அதை ப்ளக்கோன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ரொம்ப ஹெவியாக மாலினால் சாப்பிட முடியாத அளவுக்கு வர்ற ஆல்கல் க்ரோத்தை வந்து அது நல்லா சாப்பிட்டு வளர்ந்துடும். இப்போ வந்து இந்த மாலிஸ் வந்து தனியாக பிரித்தாச்சு. இதில் வந்து 40 ஃப்ரைஸும் 5 அடல்ட்ஸும் இருக்குது. அதில் 1 மேலு 4 ஃபீமேலு. இப்போ வந்து மற்ற வெரைட்டிஸை கம்பேர் பண்ணும்போது லைவ் பேரர்ஸ் தான் பிகினர்ஸ்க்கான பெஸ்ட்டு வெரைட்டி. இந்த மாலிஸ் வந்து நீங்கள் தனியாக கேர் எடுத்து ப்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரீட் ஆயிரும். நீங்கள் 4 ஃபீமேல்ஸ்க்கு ஒரு மேலுங்கிற ரேஷியோவில் விடலாம். மேக்ஸிமம் நல்ல ஹை பர்த் ரேட் வேணும்னா வந்து நீங்கள் 2 ஃபீமேல்ஸ்க்கு ஒரு மேல்ஸ், அதாவது ஒரு ட்ரையோங்கிற ரேஷியோவில் விடணும். ப்ளஸ் ரொம்ப அதிக மேல்ஸ் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு நிறையா டெத்து இருக்கும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிட்டு பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா 4 பெரிய சைஸில் இருக்கிறதுனாலும் மேலு, 4 ஃபீமேலு, ஒரே ஒரு சின்னதாக இருக்கிறது மட்டும் மேலு. ஏன்னா மேல் வந்து நார்மலாக கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபீமேல்ஸ் தான் வயிற்றில் ஃப்ரைஸை கேரி பண்ணிட்டுருக்கும். அதனால ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருக்கும். இப்போ வந்து நான் அந்த வெரைட்டியோட அந்த டெயில் ஃபோர்ஸாக இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்காக காட்டுறேன். இது பார்த்திங்கனாலே சைஸ் நல்லா பெருசாக இருக்கும். இந்த மாலி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஃபார்ம்லேயே ஹேட்ச் ஆகி வந்தது. இதோட ஏஜ் வந்து கரெக்டாக 5 months. இப்போயே பார்த்திங்கன்னா நல்லாவே சைஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 1 yearங்கிற சைஸ்லலாம் பார்த்திங்கன்னா பழைய வீடியோஸில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு பழைய அடல்ட் ஃபீமேல் ஒன்று காட்டியிருப்பேன். கிட்டத்தட்ட என் கை சைஸ்க்கே இருக்கும். அந்த ஒரு 3 finger சைஸ்க்கு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு காட்டினது ஃபீமேலு, இப்போ காட்டுறது மேலு. இது மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதோட கீழே இருக்கிற அந்த டெயிலுக்கு கீழே வந்து ஒரு ஃபின்ஸ் இருக்கும். அதோட பாட்டம் லேயரில் வந்து ஒரே ஒரு ஃபின்ஸ் இருக்கும். அந்த ஃபின்ஸ் வந்து சி ஷேப்பில் ஒரு ஆங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல்.
அதுவும் இல்லாமல் பாடி வச்சும் கண்டுபிடிக்கலாம். பலூன் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் பாடி வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரி டெய்ல்டு வெரைட்டிஸில் வந்து மேல் கொஞ்சம் பாடி தின்னாக இருக்கும். ஆனால் மற்ற வெரைட்டிஸ் எல்லாத்துலேயுமே மேலும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் பாடி. அதனால பார்த்திங்கன்னா அதை ஃபின்ஸை வச்சு தான் மெயினாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில் வந்து இந்த ஃபின்ஸில் வந்து மேலுக்கு வந்து டியூப் மாதிரி ஃபின்ஸ் இருக்கும். அந்த கீழே இருக்கிற ஃபின்ஸு டியூப் மாதிரி இருந்தால் அது மேலு, ஒரு ஆங்கிள் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேலு. அதை வச்சு தான் ஈஸியாக மாலிஸில் வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சேம் ஆஸ் கப்பீஸ்லேயும் அதே மாதிரி தான். ஆனால் கப்பீஸ் வந்து நேச்சுரலாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து கலரேஷனே வந்து மேல் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மாலிஸ்லேருந்து அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாதனால நீங்கள் அந்த கீழே இருக்கிற டெயில் ஃபின்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும். இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா பியூர் ப்ரீட் மாலிஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் குட்டியை சாப்பிடாது. இது வந்து அந்த ப்ளக்கோசனனில் அது இது வந்து லோக்கல் ரிவர்ஸ்லேயே கூட கிடைக்கும். இது வந்து ஒரு கேட்ஃபிஷ் வெரைட்டி. இது வந்து முடிஞ்ச வரைக்கும் டேங்க்கில் வந்து மேக்ஸிமம் ஆல்கே க்ரோத் இல்லை அது மாதிரி பார்த்துக்கும். இதுதான் வந்து அந்த தண்ணியை வந்து ரொம்ப கலக்கிடுச்சு அந்த புதுசாக பிளான்ட் மாற்றி வச்சப்ப. இது வந்து ப்ளக்கோஸும் பயங்கரமாக ப்ரீட் ஆகும். அதனால் ஒன்ஸ் அந்த டேங்க் செட் ஆகிடுச்சுன்னா, ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரீடிங் பேர் செட் ஆகிடுச்சுன்னா ப்ளக்கோஸ் வந்து நல்லாவே பயங்கரமாக ப்ரீட் ஆகும். அதனால் ப்ளக்கோஸ் வந்து மேக்ஸிமம் பேராக விடாமல் சிங்கிளாக விடுறது பெஸ்ட்டு. ஏன்னா ப்ளக்கோஸ் வந்து அதோட ப்ரீடிங் டைமில் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். மற்ற ஃபிஷ்ஷஸ் வந்து கொல்ற அளவுக்கு கூட ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். இது வந்து டேங்க் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா அதோட டெய்ல் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, ப்ளஸ் வந்து ஆங்குலர் ஃபின்ஸ்லேருந்து லேட்ரல் ஃபின்ஸ் வரைக்கும் எல்லா ஃபின்ஸுமே நல்லா லென்த்தாக இருக்கும் இந்த ஏஞ்சல் டெய்ல் வெரைட்டிஸில். அதனால தான் இது வந்து மேக்ஸிமம் ஷோக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இது மார்க்கெட்டில் இல்லை. ஏன்னா நடுவில் வந்து ஒரு சில புயல் அதில் வந்து இந்த வெரைட்டி கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு. ஏன்னா தண்ணியில் அடிச்சுட்டு போனது, மற்ற ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்டது அப்படின்னு நிறையா போயிடுச்சு. இப்போ வந்து நான் இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் இருக்குது. இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் இன்னும் ப்ரீடிங் பேர் வெளில கொடுக்கல. வெறுமனா மேல் மட்டும்தான், அதுவும் டிஸ்பிளேக்காக நிறைய பேர் எடுக்கிறாங்க. கலரேஷன் வந்து 3 கலர் மிக்ஸ் ஆகி வரும். அதில் ஆரஞ்சு, சில்வர் அண்டு ப்ளூ. டெய்லில் வந்து ப்ளூ அண்டு சில்வர், சென்டரில் வந்து ஆரஞ்சு இருக்கும். சாரி, ஆரஞ்சு அண்ட் சில்வர், சென்டரில் வந்து ப்ளூ இருக்கும். இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் சேசிங் இந்த மாதிரி தான் ப்ரீட் ஆகும். மேல் வந்து ஃபீமேல் வந்து எந்த ஃபீமேல் நல்லா இதாக மெச்சூராக இருக்கும் அந்த ஃபீமேலை சேஸ் பண்ணிட்டே இருக்கும். மற்ற ஃபீமேலும் அதுங்களோடவே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் இன்ஸ்டண்ட்டாக எல்லா ஃபீமேல்ஸ் கூடவும் மேல் வந்து மேட் ஆயிரும். ரெகுலராக வந்து நீங்கள் எவ்ரி 2 or 3 months ஒன்ஸ் மேல் மாற்றுறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ஒரே மேல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேலோட பொட்டன்சி கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ யங் மேல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து அதிகமான மேல் கவுண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி லைவ் பேரஸ் ப்ரீடிங்கில். ஏன்னா வந்து மேல் தான் உங்களுக்கு வந்து நல்ல காஸ்ட் போகும். மாலிஸ் பொறுத்த வரைக்கும் போத் ஆர் சேம் தான். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே கிட்டத்தட்ட நியர்லி சேம் தான். அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து யங் மேல்ஸாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இன்ப்ரீடிங் வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிருங்க. இப்போ ஒரு மேலுக்கு இந்த பேட்சில் வர்றது இல்லாமல் நான் தனியாக இன்னொரு பேட்ச் ஃப்ரெண்டு வீட்டில் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். நான் அந்த பேட்சில் வர மேல்ஸை தான் இங்கே கொண்டு வந்து மாற்றுவேன். என்கிட்ட வர மேல்ஸை வந்து அங்கே வச்சு மேட் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ப்ரீடிங்கை குறைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷில் டிஃபெக்ட்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஏதாவது அந்த முதுகு அந்த ஸ்பைன் வளையிறது அது மாதிரி நிறையா டிஃபெக்ட்ஸ் வரும். அந்த டிஃபெக்ட்ஸ் இதில் இருக்காது. இது வந்து இன்னொரு லில்லி. இந்த லில்லி வந்து ப்ளூ லில்லி. இது வந்து 2 days ஒன்ஸ் ரொம்ப ஹைலி ஹைப்ரிடைஸ்டு. இந்த பிளான்ட் வந்து 2 days ஒன்ஸ் இதுக்கு ஃப்ளவர் வரும். இது ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நான் அந்த பிளான்ட்டு கொடுத்துட்டு இந்த பிளான்ட் எக்ஸ்சேஞ்சில் எடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 90 ஃப்ரைஸ் மேலே இருக்குது. இது வந்து கப்பி ஃப்ரைஸு. கப்பி ஃப்ரைஸ் அப்டேட் கேட்டிருந்தீங்க, அதுக்காக இந்த வீடியோவில் கண்டினியூஷனாக போடுறேன். இது வந்து டொப்பாஸ் ப்ளூ கப்பியோட ஃப்ரைஸு. கரெக்டாக இது வந்து 1.5 months ஆச்சு. ஒரு மேல் வந்து நல்லாவே கலரேஷன் வந்துருச்சு. மற்றெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்குங்க. இப்போ கொஞ்சம் கோல்டு சீசன் ஜாஸ்திங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் பிளான்ட்ஸ் ஹெவியாக வச்சுருங்க. ஏன்னா வந்து அது இல்லாமல் ஒன் டே விட்டு ஒன் டே வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லைன்னா அந்த சில்னஸ்னால ஃபிஷ்ஷஸ் இறக்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. சென்னை கம்பேர் பண்ணும்போது அங்கே ஈரோடு சைட்லாம் கொஞ்சம் குளிர் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால தான் வந்து கொஞ்சம் எல்லா தொட்டிலையுமே பிளான்ட்ஸ் நல்லா டென்ஸ் பிளான்ட்ஸாக ஹெவியாக போட்டேன். ஏன்னா பிளான்ட்ஸுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் பிளான்ட்ஸ்லேருந்து வர ஆக்சிஜனால். அதனால வந்து இது வரைக்கும் எங்கள் ஃபார்மில் ஃபிஷ்ஷஸ் வந்து கோல்டுனால இறந்ததில்லை. நான் இது வரைக்கும் இத்தனை நாள் ப்ரீட் பண்ணதில் எதுவும் ஃபிஷ்ஷஸ் வந்து கோல்டுனால இறந்ததில்லை. மற்றபடி இந்த ஸ்பைன் வளையிறது அது மாதிரியான டிஃபெக்ட்னால தான் இருந்திருக்கு நிறையா. அதனால் இப்போ இன்ப்ரீடிங் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் எந்த இது பண்ணுறதா இருந்தாலும் புதுசாக வேறு வெரைட்டிலேருந்து எடுத்து தான், அது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மிக்ஸ் பண்ணி கொடுத்து வச்சுருந்து அது மாதிரி எடுத்து பண்ணிக்கிறது. அதனால் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணது தான் பெஸ்ட்டு. இன்ப்ரீடிங் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம். இந்த லைவ் வீடியோஸில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.